வணக்கம் மக்களே, அனைவரும் எப்படி இருக்கீங்க? நான் திருச்சியிலேருந்து நிஷாந்தி பேசுகிறேன். ஒரு மனிதனுக்கு அளவுக்கு மீறி சோதனை வரக்கூடாது மக்களே. ஆனால் எனக்கு ரொம்பவே வந்திருக்கு மக்களே. ஒன்றுக்கு 2 பிள்ளை பெற்றேன். பெற்று எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சரி, பிள்ளைங்க சம்பாத்தியத்தில் தான் நம்ம உட்காந்து சாப்பிட நம்மளுக்கு கொடுப்பன இல்லைன்னு நினச்சேன். எங்கள் வீட்டுக்கார் மார்க்கெட்டில் தான், உங்களுக்கே தெரியும், வீடியோவில் மார்க்கெட்டை இடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னல. இப்போ எல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா. நாங்கள் போட்ட இடத்துல ஓரளவு, அதாவது எப்படின்னா வியாபாரம் கொஞ்சம் தான் ஓடும், ரொம்பலாம் ஓடாது. அதில் அந்த அட்வான்ஸ் அவர் எப்படின்னா, அந்த கடைக்கார் எப்படின்னா, முன்னாடியே நிதம் கொடுக்குற மாதிரி இருந்தால் எந்த தொல்லையும் இருந்திருக்காது. முன்னாடியே அட்வான்ஸ் மாதிரி வாங்கிக்குவாங்க. 3 மாதத்துக்கு 50,000 வாங்கிக்குவாங்க. இந்த ஃபைனான்ஸ் வாங்கி தான் நம்ம போக மீதி 50,000 வாங்கினோம்னா மீதி காசு தானே உங்களுக்கு தெரியும், வட்டி போக உங்களுக்கு தருவாங்களா. இப்படியே காலம் முச்சிடும் போயிடுச்சு நம்ம பொழப்பு. இப்போ சமீப காலமாக வியாபாரமே இல்லை. அப்போ சொன்னாங்க, அப்பா நான் நீ தான் 500 ரூபா தந்துடுறேன்னு சொல்லியிருந்தேன். எல்லாம் ஓகேன்னு சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் இன்றைக்கி போய் சரக்கு எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு கடையை போகிறோம். கடையெல்லாம் எடுத்து வைக்க வேணாம்னு சொல்லு, நான் அடுத்தவங்ககிட்ட விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது மக்களே. இந்த பாலா போன மனிதனுக்கு ஏன் ஒரு உழைப்பை நம்பி ஒரு குடும்பமே இருக்குல்ல, பிள்ளை குட்டி எல்லாம் இருக்கிறாங்க. இந்த பொழப்பில் மண்ணலி போட்டுட்டாங்க. ஆனால் கடவுளை நான் அவ்வளோ நம்புவேன் மக்களை. அன்றைக்கே சொல்லியிருப்பேன், ஐயப்பன்னா எனக்கு உயிர் அப்படின்னு நம்புவேன். ஆனால் முன்கடைக்காரவங்க தான் எங்களுக்கு இந்த கடையை போடணும், அவன் கடை முன்னாடி கொத்தமல்லி தலை வச்சு வைக்கிறான், இந்த கடையை வாங்கி போடணும்னு சொல்லி அவங்க எப்படி மந்திரம் இந்த மாதிரி செய்கிறவங்க. எங்களை என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, எங்களை ஒன்றும் பண்ண முடியலை. இப்போ பணத்தை கொண்டு அடித்து இந்த கடையை வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். காலையில் போய் சரி அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போனால் அவங்க இல்லை. ஓனர் கடைக்கு போனோம், ஓனர் வீட்டுக்கு போனோம், இல்லை கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, 7 மணிக்கு தான் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அங்கேருந்தே மனசு உடஞ்சி போய் வந்தோம். என்ன மனசுங்க, இந்த காசு பணத்தை வச்சு நீங்கள் என்ன சாதிக்க போகிற? இவ்வளோ வருஷமாக நாங்கள் போட்டிருக்கோம், ஐயோ அந்த குடும்பம் என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு அந்த மனசு நினைக்கல பாருங்கள் மக்களை. இதான் மக்களே உலகம். காசு பணம் இல்லைன்னா நாய் கூட நன்றி உள்ளது மக்களை. பாவம் பிராணிகளெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு பிஸ்கட்டை போட்டு விடுங்களேன், பின்னாடி வாழாடுங்க. மனிதன்ற காம்பாருங்களேன், எப்பா வஞ்சகன்கள். அதுதான் மக்களே, நாடு நாசமாக போய்கிட்டு.